விழுப்புரம் மாவட்டம் பம்பை ஆற்றங்கரை பகுதியில் 2000 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் விரிவான அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மாதம் பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் கடும் சேதத்தை கண்டது. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் பம்பை ஆற்றின் கரையோர கிராமங்களான ஐயங்கோவில்பட்டு, அகரம், தென்னமாதேவி நீரில் மூழ்கின. குடியிருப்புகள், விளை நிலங்களை சூழ்ந்த வெள்ளம் மெல்ல வடியத் தொடங்கிய நிலையில் பழங்கால கல்வெட்டுகளும் தொல்லியல் எச்சங்களும் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன. தொல்லியல் எச்சங்கள் குறித்து அறிந்த விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரமேஷ் தலைமையிலான மாணவர்கள் குழு கள ஆய்வில் ஈடுபட்டது. ஆராய்ச்சியில் தொல்லியல் எச்சங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க காலத்தைச் சேர்ந்தது என தெரிய வந்ததாக பேராசிரியர் ரமேஷ் கூறினார். இந்த பம்பை ஆற்றின் கரையில் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட மக்கள் ஒரு பெரிய செழுமையான ஒரு வளமான நாகரிகத்தை வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது போன்ற தொழில் பொருள்லாம் நம்ம எடுத்துக்காட்டாகவும் ஆதாரமாக இருக்கு. ஆய்வில் 2000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் பொம்மைகள், மணிகள், ஆட்டக்காய்கள், பெண்கள் காதில் அணியும் பத்திர குண்டலம், உத்தம சோழன் காலத்து வெள்ளிக்காசு, கீழடியில் கிடைக்கப்பெற்ற கார்னியலின் என்ற மணிகள் உள்ளிட்ட தொல்லியல் எச்சங்கள் கிடைத்ததாக பேராசிரியர் ரமேஷ் தெரிவித்தார். குறிப்பா கார்னிலியன் என்கிற ஒரு மணி, இந்த மணி ரொம்ப முக்கியமானது. இந்த மணி தான் கீழடியிலையும் கிடைக்குது. அப்போ இது குஜராத்தினுடைய மூலப்பொருள் குஜராத். அப்போது இந்த தமிழக மக்களுக்கும் குஜராத்துக்குமான ஒரு தொடர்பு இருந்திருக்கு, இந்த மக்களுக்கும் கீழடிக்குமான தொடர்பு இருந்திருக்கு. அப்போ தமிழர் நாகரிகம் எவ்வளவு ஒரு பரந்துபட்ட விரிவான நாகரிகம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கு. அதேபோல் விக்கிரவாண்டியை எடுத்த ஐயூர், அகரம், தென்னமாதேவி ஆகிய பகுதிகளிலும் கீழடியில் கிடைத்தது போல் 2000 ஆண்டுகள் பழமையான கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், காதணிகள், ஆட்டக்காய்கள் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து அறிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்யூர் சிவா பம்பை ஆற்றங்கரையோர பகுதிகளில் தொல்லியல் ஆராய்ச்சி மேற்கொள்ள தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு குழுவை அனுப்புகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விரைவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அகழாய்வு மேற்கொள்வதற்கு குழு அனுப்பப்படும் என தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் குணாநிதி ஆனந்தன்.